எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு போரியா vlogs. நம்ம என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து ஒர்க் விஷயமா தஞ்சாவூர் போகிறாங்க. என்னோட வீட்டில் குக்கிங் ஒர்க்ஸ் ஆகட்டும் அதையும் பார்த்துக்கிட்டு சேவனையும் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றது நார்மல் டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். சேவனுக்கு வந்து ஒரு 7 o'clock போல் அவனுக்கு கனவுல பால் ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு தெரில, எழுந்துக்கும் போதே பால்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் அழுதுகிட்டே இருந்தான். ஸோ அவனுக்காக பால் ரெடி பண்ணி எழுப்பி அவனுக்கு ஊட்டிட்ட அப்புறம் அந்த தூக்க கலக்கத்தோடு அப்படியே என் மடியிலேயே படுத்து தூங்கிட்டான் திரும்ப. சரி, குழந்தை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தூக்கத்தில் அப்படின்றதுனால நான் சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் மடியிலேயே கொஞ்சம் நேரம் கடத்திக்கிட்டேன். தென் காலையில் எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டேன். சூர்யா வந்து தஞ்சாவூர் போகிறான் வேலை விஷயமா. ஸோ அவனுக்காக காலையிலேயே வந்து தோசை சுட்டு அவனை வந்து அனுப்பிட்டேன். ஓகே, இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ நம்ம வந்து கண்ணி ரெட்டாக இருக்குது இந்த சைடு. ஓகே, இன்றைக்கி வந்து டியூஸ்டே மக்களே. ஸோ நான் வந்து ஆயில் பாத் பண்ணலாம் இது இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியே வீட்டில் தேங்காய் எண்ணெய் செஞ்சு செக்கில் ஆட்டி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து நான் என்னோடய ஹேர்க்கு எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக நான் வந்து இந்த டியூஸ்டே அப்புறமா ஃப்ரைடே இந்த 2 நாள் மட்டும் தலை குளிச்சிடுவேன் வீக்லி. கேர்ள்ஸ் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே தலை குளிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாய்ஸ்க்கு வந்து வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேவனுக்கு வந்து வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பாட்டுவேன். இப்போ நான் தூங்கின்னு இருக்கான், எழுப்புனா கூட எழுந்துக்க மாட்டுறாரு, அழுகுறாரு. நம்ம அதுக்குள்ளே வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் ஒரு 2 hours கிட்ட ஊறட்டும். அப்புறமா அவனையும் குளிக்க வச்சுட்டு நம்மளும் குளிச்சிடலாம். அவனை எழுப்பி அவனுக்கு ப்ரஷ்லாம் வர பண்ணணும். எழுந்துட்டார் அவருக்கு ப்ரஷ் பண்ணிடலாம். நான் ரீசெண்டாக சேயோனுக்காக அகேரோலேருந்து ரெக்ஸ் லைட் சோனிக் எலக்ட்ரிக் கிட்ஸ் டூத் ப்ரஷ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவனுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரஷ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால இந்த ப்ரஷ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் யூனிட் அண்ட் 2 ப்ரஷ் ஹெட்ஸ் வந்து வரும். அப்புறமா ஒரு சார்ஜபிள் கேபிள் வித் டைப் சி பார்ட் வரும். 2 ரீப்ளேசபிள் ஹெட்ஸ் வரும். இந்த ஹெட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் ஹெட்க்கு கவர் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க சோனிக் டெக்னாலஜி 19,000 strokes per minute கொடுக்குது. இதோட 2 pound ப்ரஷ் ஹெட்ஸ் வந்து நம்ம பேபிஸோட டீத்தோட டோஃபோகிராஃபியை ஃபிட்டாக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் மொத்தம் 3 ப்ரஷிங் மோட்ஸ் இருக்குது. ஒன்று சாஃப்ட் அண்ட் மீடியம் அண்ட் ஸ்ட்ராங். இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 seconds ஸ்மார்ட் டைமர் இருக்குது. இந்த ஸ்மார்ட் டைமர் வந்து எவ்ரி 30 secondsக்கு அப்புறமாவும் நெக்ஸ்ட் ப்ரஷிங் ஏரியாவுக்கு கொண்டு போகிறதுக்கு ரிமைண்ட் பண்ணும். அண்ட் 2 minutesக்கு அப்புறமா அதுவாக ஆட்டோ ஷட் ஆஃப் பண்ணிக்கும். இந்த மெயின் யூனிட்டில் நம்ம ப்ரஷ் ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்க மாதிரியே சிம்பிளாக பண்ணிக்கலாம். நம்ம பேபிக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இதோட ப்ரஷ்ஷில் எந்த ஒரு ஜேர்ம்ஸும் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரஷ் ஹெட் கவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார்ஜிங் கேபிள் வித் டைப் சி போர்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக இந்த ப்ரஷ்ஷை வந்து மெயின் யூனிட்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் 4 hours சார்ஜ் போட்டால் போதும். 21 daysக்கு லாங் லாஸ்ட் ஆகும் இந்த சார்ஜர். அண்ட் 2 minutes டெய்லி 2 times நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் வாட்டர் ப்ரூஃப். 1 year வாரண்டியும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதோட டூபாண்ட் சாஃப்ட் நைலான் பிரிஸ்டல்ஸ் வந்து பேபிஸோட ஜென்டில் அண்ட் எஃபெக்டிவ் க்ளீனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் என் பேபிக்கு இந்த ப்ரஷ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் இந்த ப்ரஷ்ஷை அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரஷ் பண்ணி முடிச்ச அப்புறமா சேயோனுக்காக சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணி நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். மன்னாவோட சத்து மாவு கஞ்சி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேயோனுக்கு இப்போ கொடுத்துட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. தென் அன்றைக்கி கொஞ்சம் வெசல் வாஷிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்.
தென் ஆஃப்டர்நூன் குக்கிங்காக சாம்பார் ரைஸ், கிள்ளி போட்ட சாம்பார் ரைஸ் சிம்பிளாக வச்சுட்டேன். அண்ட் தென் முட்டை அண்டு சேவனுக்காக வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். எதனா ஒரு காய் கொடுக்கணும் இல்லையா அப்படின்றதுனால வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். சாம்பார் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். அண்ட் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணி முடிச்சிட்டேன். சாதம் மட்டும் அடுப்பில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே சேவனை குளிக்க வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால அவனை குளிக்க வச்சுட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சாம்பாரில் தாளித்து கொதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனை வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டேன். நான் எப்போ சமைக்கும் போதும் இது மாதிரி நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். வந்து நடுவில் நின்றுப்பான். எனக்கு தாளிக்கும் போதோ இல்லை குக் பண்ணும்போதும் பயமாகவே இருக்கும், இவன் மேலே எதனா பற்ற போகுது அப்படின்ட்டு. பட் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், அழுவான், அடம் பிடிப்பான். எப்படியும் அவனையும் வச்சுட்டு குக்கிங்கும் பண்ணி மேனேஜ் பண்ணிவிடுவேன். இப்போ சேயோனுக்கும் வந்து சாப்பாடு எல்லாம் ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். தென் எனக்கு கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு. ஸோ துணிலாம் பெட்டில் போட்டு எல்லாத்தையும் மடித்து உள்ளே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது கொஞ்சம் டஸ்ட்லாம் இருந்துச்சு. அதனால் பெட்டை தட்டி போட்டுட்டு தலைக்காணி உரையை மட்டும் மாற்றினேன். ஏன்னா பெட் கவர் மாற்றினேன், பட் தலைக்காணி உரையை மாற்ற மறந்துட்டேன். அதனால் மறுபடியும் இப்போ தலைக்காணி உரை மாற்றிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கிடையில் வீட்டுக்கு வேலை செய்கிற அக்கா வந்திருந்தாங்க. அவங்க வீடு பெருக்கி தொடச்சிட்டு மட்டும் இருந்தாங்க. ஓகே, சேவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற அக்கா கூடவே போயிட்டான். அவங்க தூக்கி வச்சுருந்தாங்க. அவங்க வரவே மாட்டேன்ட்டு அழுதான் ரொம்ப. அதனால் அவங்க நான் சரிம்மா நான் கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. பக்கத்து வீட்டில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அதனால் அங்கேயே வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. சரி நம்மளும் வந்து குளிச்சுட்டு அவனை போயிட்டு கூப்பிட்டு வரலாம் அப்படின்றதுனால இப்போ நான் குளிச்சுட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு இப்போ அவனை போய் கூப்பிட்டு வர போகணும். தூங்கவே இல்லை இன்னும் தூரம். இப்போ தூங்கலைன்னு வைங்களேன், அப்புறம் 7 மணிக்கு தூங்கிடுவான். அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது தூக்கத்தை. 7 மணிக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தூங்கிட்டு மறுபடியும் 10-11 மணிக்கு எழுந்துப்பான். அது இன்னும் டேஞ்சர். நைட் ஃபுல்லாக அப்புறம் என்னால் தூங்க முடியாது. அது எப்படின்னே தெரில. இது வந்து குட்பைட்ஸோட போமோக்ரேனேட் டோனரு. இதில் வந்து இந்த குட்டி கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக இது தான் யூஸ் பண்ணேன். பச்சை பயிர் தான் யூஸ் பண்ணேன். ஃபேஸ் வாஷ் காலி ஆயிடுச்சுல, அதனால பச்சை பயிர் தான் யூஸ் பண்ணேன். As usual, Pond's moisturizer. Sunscreen. சரி வாங்க, இப்போ போய் நம்ம சேவனை கூப்பிட்டு வந்துடும். அங்கே அவங்கள என்ன பாடப்படுத்துகிறாங்க. நான் பாட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஓகே வாங்க, இப்போ நம்ம போய் சேவனை கூப்பிட்டு வந்துடும். வீட்லயே தங்க மாட்டேற சேவன், நீ ரொம்ப பேட் பாய் ஆயிட்ட. யாரும் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க கூட ஓடி வந்துடுற கீழே. வீட்லயே இருக்க பிடிக்கல உனக்கு.
என்ன 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 டாபி? கீழவே தான் ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அவனும் தூங்கவே இல்லை அப்படின்றதுனால நான் மேலே கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்காக இப்போ அழுதுட்டு உட்காந்துட்ருக்காரு இவர். இதே தான் டெய்லி வேலை இவனுக்கு. இன்றைக்கி நைட் வந்து எனக்கு எப்படியோ சிவராத்திரின்னு தான் நினைக்கிறேன். அங்கே விளையாடிட்டு வந்து அப்படியே 6 மணிக்கு படுத்தவன். இப்படி அதான் சொன்னேன்ல, மதியம் தூங்கலைன்னா ஈவினிங்காக இந்த 6-7 மணிக்கு அவன் கண்ட்ரோலையே மீறி அப்படியே கண் அப்படியே மூடிடும். அது மாதிரி தூங்குற குழந்தைய எப்படி தடுக்க முடியும்? அவன் பாட்டுக்கு அப்படியே தூங்கிடுவான். உட்காந்து என்ன பொசிஷனில் உட்காந்துருக்கானோ அப்படியே தூங்கிடுவான். அது மாதிரி படுத்து தூங்கிட்டானா. இப்போ 8 மணி ஆகுது, இன்னுமே எழுந்துக்க மாட்டுது. எழுப்புனாலும் எழுந்துக்க மாட்டுது. சின்னுங்குது. ஓகே மக்களே, என் டே வந்து இப்படி தான் இன்றைக்கி போச்சு. அண்டு இப்போ நைட் வந்து நான் எழுப்பி இப்போது சாப்பாடு மதியம் வச்ச சாம்பார் குழம்பு இருக்குது, சாப்பாடு இருக்குது, அதுவே வந்து கொடுத்துட்டு படுக்கும்போது பால் கொடுத்து படுக்க வைப்பேன். சூரிய நைட்டே வந்துருவான் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வீடியோ முடியறதுக்குள்ளே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் கூடி சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். இது வரைக்கும் பாய். இது என்னோட கிறுக்கல், க்ளே வச்சு செவத்தில் கிறுக்கினது. Bye-bye.